அனைவருக்கும் தேவதேவியின் நாமத்தில் வணக்கம். இன்றைய ஆத்மீய சிந்தனைகள் காணொளியில் கோயில்களில் கருவறையில் குடிகொள்ளும் தேவதைகளுக்கு ശുദ്ധി അശുദ്ധി എതിനാലെ വരുவது, எதனால் சில கோயில்களில் மாதம்பர இருக்கும் பெண்கள் போகக்கூடாது, மற்றும் தேகம் சுத்தி பண்ணி உடம்பை சுத்தி பண்ணி குளித்து பிறகுதான் போக வேண்டும், இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் ஏன் என்று சற்று யோசிப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுகார் சற்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இனி வரும் பதிவுகளும் முன்னே போட்ட பதிவுகளும் வரிசையாக உங்களிடம் வந்து சேரும். சரி, നമുക്ക് ആത്മീയ ചിന്തനയിലേക്ക് പോകണം. ഇത് ആത്മീയ ചിന്തനയിൽ ഭാഗം 8. ഇന്ന് നാം ചിന്തിക്കാൻ പോകുന്നത് ഏതെന്നാൽ, எந்த காரணத்தால் மாதமுறக்காலத்து அல்லது மற்ற அசுத்திகள் சொந்தக்காரர் இறந்த பின்பு அல்லது கோயில்களில் இதே மாதிரியுள்ள சூழ்நிலைகளில் கோயில்களில் போகக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு காரணம் எது? இதை பற்றித்தான் நம்ம யோசிக்க போகுது. இன்னும் சில கோயில்களில் ஆൾക്കാർ விரதம் பார்த்து போக வேண்டும் என்றும் சொல்வதுண்டு. ஒரு சில கோயில்களில் நிறைய நாட்கள் விரதம் பார்த்து அப்படியே போகும். இன்னும் சில கோயில்களில் பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். இன்னும் சில இடங்கள் பெண்களுக்கு மட்டும்தான் போக முடியும், ஆண்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் போக முடியும், அப்படியுள்ள கோயில்களும் உள்ளது. இன்னும் சில கோயில்கள் பெண்கள் போக மாட்டேன், மற்ற சில இடங்கள் பெண்கள் பூஜை செய்வதுண்டு. ஆண்களெல்லாம் அங்கே பூஜை செய்வது, பெண்கள் பூஜை செய்யும் கோயில்களும் உள்ளது. காமாக்கியா கோயில், அது ரொம்ப அனைவருக்கும் தெரிஞ்ச கோயில், வடநாட்டில் உள்ள ஒரு கோயில். மாதமுறையிலே போக முடியும் கோயிலில். குறிப்பிட்ட நாட்கள், ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் துறப்போம். அது மாதமுறையுள்ள பெண்கள் போவது தான் விசேஷம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எப்போதாவது இதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? இதே மாதிரி விஷயங்கள் நிறைய விவாதங்கள் கூட நம் நாட்டில் வந்திருக்கு. அந்த கோவிலில் இது அனாச்சாரம், கலாச்சாரம் இல்லை, கோவில் பெண்களுக்கு போக முடியாது, ஏன் அப்படி போகக்கூடாது, இப்படி நல்ல வழக்குகள் கூட நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? சரி, பாப்போம். கோயில்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. சில கோயில்களில் 5 வேளை பூஜைகள் நடைபெறும். இன்னும் மற்ற சில கோயில்கள் காலை மாலை நடை திறப்போம். இன்னும் மற்ற சில கோவில்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மற்றும் பூஜைகள் நடைபெறும். இதேபோல் அநேக வேறுபாடுகள் ஆச்சாரங்களில், நடைமுறைகளில் கோயில்களில் உள்ளன. கோயில்களில் இருக்கும் தேவதை மூர்த்தி என்று அழைப்போம். மூர்த்தி என்றால் உடம்பு என்று மீனிங். அதாவது நம்ம மனித உடம்பு மூர்த்தி தான். மூர்த்தி என்ன? உடம்பு, சரீரம், ஃபிசிக்கல் பாடி என்று சொல்லுவோம். கோயில்களில் கருவறையில் குடிகொள்ளும் மூர்த்தி பொதுவாக சிலையினால் உருவாக்கப்பட்டது அல்லது பஞ்சலோக சிலையினால் அல்லது ஏதாவது ஒன்று ஆகலாம். இதே மாதிரி ஏதாவது ஒன்று ஆகலாம். முக்கியமான சில ஒட்டுமிக்க கோயில்களிலும் கிருஷ்ண சிலையாயிருப்போம், கரிங்கல்லினால் உருவாக்கப்பட்டதாயிருப்போம். இதற்கு மூர்த்தி என்று பேர். அதாவது உடம்பு, சரீரம், ஃபிசிக்கல் பாடி என்றெல்லாம் பொருள். மூர்த்தியை மாயினால் உருவாக்கப்பட்டது. நமக்கு
வழிபட வேண்டியதுக்கு நம்ம உருவாக்கின மூர்த்தி. மூர்த்தி மாயையினால் உருவாக்கப்பட்ட இறைவன் உருவம். மூர்த்திയെ മായനാൽ ഉരുവമറ്റ ഇറവനെ ഉരുവமாக வணங்குவது. அதாவது உருவமில்லாத இறைவனை நம்ம கண்ணுக்கு புலம்படும் மாதிரி உருவத்தால் உருவாக்கப்பட்டது கோயில்களில் சிலைகள். കരുവറയിലിരിക്കും മൂർത്തിയിൽ പൂജை മറ്റു വഴിപാടുകൾ ചെയ്വതിനാൽ മറ്റും മൂലമന്ത്രങ്ങൾ ഉരുവേറ്റുവതിനാൽ கொஞ்சம் கொஞ்சமாக சைதன்யம் ஏறி ஏறி அது நாட்கு நாள் அதிகரிப்பு. பூஜை செய்ய நம்ம சங்கற்பத்திலே பூஜை செய்வதனாலே அல்லது அக்ஷரத்தினாலே பூஜை செய்வதனாலே அதனை சக்தி ஏறும். நாட்கு நாள் பூஜை மற்ற அபிஷேகங்கள் செய்வதனால் சக்தி அதிகரிக்கும். இப்படி சக்தியுடன் குடிகொள்ளும் மூர்த்திக்கு முன்னில் மாதவிடையுள்ள பெண்கள் வரும்போது அல்லது கெட்ட நாட்டம் உள்ளவர் வரும்போது, அதனால தான் குளிக்க வேண்டும். கோயில் போகும் முன்னே நீங்கள் ஸ்நானம் பண்ண வேண்டும் சொல்வது காரணம் அதுதான். குளித்த பின்பு கோவில் தரிசனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுவது. அப்போது மூர்த்தி உருவத்தில் இருக்கும் தேவதைக்கு முன்னே கெட்ட பொருட்கள் அல்லது மலத்தை காண்பில், அதாவது நிவேத்தியம் கொண்டு வைப்போம். நிவேத்தியம் கோவிலில் வழக்கமாக பூஜை செய்து வச்சிருக்கு. അതിന് മുന്നേ ഒരു മലം വെച്ചാൽ எப்படி இருக்குமா അതേ പോലെ വരുമോ. മലത്തെ കാൺപിൽ ദേവതയ്ക്ക് ശക്തി ക്ഷയം വരും. അപ്പം നല്ലതും കെട്ടതും ഒരേ ടൈമിൽ വരുമ്പോൾ ശക്തി ക്ഷയം വരും. പൂജ ഏറ്റുകൊള്ളാமல் പോയിവിടും. ദേവൻ വന്ന ദേവൻ എന്നെ ചെയ്യും, മുന്നേ നിവേദ്യം ഇരിക്കി പുറകിൽ കെട്ട നാറ്റം അടിക്കുന്നത് ഇട്ടിട്ട് പോയിടും. ചുരുക്കமாக சொன்னால் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். நம்ம முன்னில் சாப்பாடு வச்சுருக்கோம். நமக்கு சாப்பிடுவதற்கு நம்ம சாப்பாடு ஒரு பரிமாறியிருக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் மலத்தை கூட ஒரு பிளேட்டுக்கு கொண்டு ஒரு மலத்தை கூட வச்சுது. நீங்கள் சாப்பிடுமா இல்லையா? உனக்கு ஆனந்தம் வருமா கோபம் வருமா? இதே மாதிரி தான் நடப்பது. நம்ம முன்னில் சாப்பிடுவதற்கு வைத்த பின்பு மலத்தை கூட வைத்தால் நான் சாப்பிடுவதும் இல்லை, கோபந்தான் வரும், அங்கே சண்டை தான் வரும். அதே போல் தான் இங்கேயும் நடப்பது. இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் நம் கோயில் இருக்கும் தேவன்மார் அனைவரும் மாயினால் உருவாக்கப்பட்ட உருவங்களென்னு நல்லா நினைக்க வேண்டும். நம்ம உடம்பு மாதிரி தான். நம்ம உடம்புக்கும் சுத்தியெல்லாம் இருக்கு. நம்ம காலை எழுந்திரித்து குளிப்போம். ஒரு நாளைக்குள்ள கெட்ட நாட்டங்களெல்லாம் வேர்வையினால் ஒரு நாட்டம் மாறுவதற்கு நம்ம குளிப்போம். ஆனால் இறைவன் மாயற்றவன். இறைவൻ്റെ വെറും உருவங்கள் மட்டும்தான் நம்ம கோயில் இருக்கிற சிலைகளும் நம்ம வச்சு வணங்கும். எதை வச்சு வணங்கினாலும் அதெல்லாமே. ஆனால் இறைவன் மாயற்றவன், சுத்தியும் இல்லை. இறைவனும் சுத்தியும் இல்லை, அசுத்தியும் இல்லை. இன்னும் நல்லா தெரிய வேண்டிய, தீபத்துக்கு சுத்தி அசுத்தி எதுவுமே இல்லை. நீங்கள் நிலவிளக்கு வச்சா சுத்தியும் இல்லை, அசுத்தியும் இல்லை. தெய்வம் வந்தால் கூட அந்த நிலவிளக்கு தான் இருப்போம். அதனால தான் விளக்கேற்ற விளக்குக்கு சுத்தி அசுத்தி இல்லாமல் சொல்லுவோம். அதாவது ஒருவன் இறந்து கிடக்கும்பம் கூட நிலவிளக்கேற்றுவோம். എന്നാൽ ദീപം இறைவன் சைதன்யம், அதுக்கு சுத்தி அசுத்தி எதுவுமே இல்லை. எப்போ வேணும் வைக்கலாம். சிவனும் சுத்தி அசுத்தி இல்லை. தேவன்மாரிலே சுத்தி அசுத்தி இல்லாத ஒரே உருவம் மட்டும்தான், அது சதாசிவன் மட்டும். സദാശിവൻ നല്ല യോജിക്കണം. ശിവനുണ്ട്, സദാശിവനുണ്ട്. സദാശിവന് വേറൊരു പേര് കൂടെ ഇരിക്കുക കാലാരി എന്ന് ചൊല്ലുവും. കാലന് മേലെ ഇരിപ്പവൻ കാലാരി, കാലൻ്റെ എതിരി, കാലൻ്റെ ശത്രു. அந்த காலாரிக்கு அதுதான் மகாசிவன், பரமசிவன். சுத்தி இல்லை, அசுத்தியுமே இல்லை. சிவயோகிகளுக்கும் யாருக்குமே, அதாவது அந்த காலாரி உருவம் கொண்டவர் சிவயோகிகள்.
யோகம் பெற்றிருப்போர் அவர்க்கும் சுத்தியும் இல்லை. மனித உருவத்தில் அவனை சுத்தி இல்லை. நீங்கள் பார்த்துருப்போம் சில யோகிகள் எதுவும் இல்லாமல் இருப்பார். அவருக்கு எது பார்த்தாலும் சுத்தி என்ன அசுத்தி என்ன அந்த வேறுபாடே அவருக்கு இல்லை. அவர் இறைவன் அருள் பெற்றவர். இதுவும் உணர வேண்டும். அவருக்கும் சிவயோகிகளுக்கும் சுத்தியும் அசுத்தியுமே எதுவும் இல்லைன்னு உணர வேண்டும். இன்னும் நீங்கள் கேட்போம், ஏன் காமாக்கிய கோவில் பெண்கள் பூசை செய்யும் கோவில் அல்லது பெண்கள் பூசை செய்யும் கோவிலில் எந்த பிரச்சனையுமே இல்லை என்று. சில கோவில்களில் மாதவிட காலத்து கூட பெண்கள் பூஜை செய்யும், அவருக்கு எந்த இதுவுமே இல்லை. இதற்கு பதில் என்னென்னா, மாதவிடையில் இருக்கும் ஒரு பெண் அவளோட மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணினால் அந்த சிலைக்கு எந்த சுத்தி அசுத்தியுமே இல்லை. അതായത് മാതവിടയിലേ ഇരിക്കുന്ന കാലത്ത് ഒരു പ്രതിഷ്ഠ നടന്നാൽ അതുക്ക് അശുദ്ധിയേ ഇല്ല. ഇതൊരു ചെറു ഉദാഹരണமாக ഞാൻ ചൊല്ലൂ. മാതവിടക്കാലത്ത് ഒരു തുളസി ചെടിയെ ഒരു പെണ്ണ് നട്ട് തണ്ണി ഊറ്റി വളരെ വയ്ക്കുന്ന ചൊല്ലു നനച്ചിടുങ്ക. ഒരു തുളസി ചെടി, തുളസി എന്നത് ரொம்ப പരിപാവനமாக நம்ம கருதும் ഒരു ചെടി அல்லது ഒരു மஞ்சள் செடி. அது மாதவிட காலத்து நட்டால் அதில் எந்த அசுத்தியும் இல்லை. யாருக்கு வேணும் அது எடுக்கலாம். அல்லாமல் நம்ம மாதவிட காலத்து துளசி தளிர் கூட பெண்களை தலையில் வைக்க மாட்டேன், ஏன்னா அது மகாலட்சுமி. ஆனால் மாதவிட காலத்து நட்டு தண்ணி ஊற்றின அந்த செடி அல்லது வெற்றிலை கொடி, நானே பார்த்துருக்கேன். வெற்றிலை கொடி மாதவிட காலத்து பெண்ணை கொண்டு நட வைப்போம். அந்த வெற்றிலை கொடிக்கு எந்த காற்றடித்தாலும், மாதவிட காற்றடித்தாலும் எதடித்தாலும் எந்த நோயும் வராது. அதே மாதிரி துளசி செடியை நட்டு தண்ணி ஊற்றினால் எந்த அசுத்தியும் அதுக்கு இல்லை. ஏன்னா அசுத்தியிலே அது உருவாக்கினது. அசுத்தி എന്ന് ചൊല്ലുവതേ മായയിനാലുള്ളത്. മായ ഇല്ലാത്തവർക്ക് അശുദ്ധിയും ഇല്ല, ശുദ്ധിയും ഇല്ല. அந்த துளசித்தளிரை எந்த காலத்தும் யாருக்கு வேணோ தலையில் சூடலாம். ஒவ்வொரு கோவிலுக்கும் அதில் குடிகொள்ளும் சைதன்யத்திற்கும் வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருப்பது உண்டு. എല്ലാ കോവിൽ കലാചാരവും ഒന്നല്ല. கோவில் ஆச்சாரங்கள் ரொம்ப வேறுபாடுகள் உள்ளன. அந்த வேறுபட்ட கலாச்சாரங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்ம கடமை. இதில் எந்த வழக்குக்கும் போவது நன்றல்ல. எந்த கோவிலில் எந்த கலாச்சாரம் இருப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் யோகிகளுக்கு இது எதுவும் பாதகம் இல்லை. ஏனென்றால் அவர் ஞானிகள். அவருக்கு சுத்தியும் அசுத்தியும் எதுவும் இல்லை. மற்ற மனிதர்கள், தேவர்கள் அனைவருக்கும் சுத்தியும் உண்டு, அசுத்தியும் உள்ளது. ஏனென்றால் தேவதா வடிவங்கள், அதாவது மூர்த்திகள் அனைத்தும் மாயினால் உருவாக்கப்பட்டது. മായയ്ക്കും രണ്ട് പിരിവുള്ളത്. ശുദ്ധമായതിൻ്റെയും അശുദ്ധമായതിൻ്റെയും രണ്ട് പിരിവുകളുള്ളത്. ശുദ്ധമായയ്ക്ക് അശുദ്ധമായ മുറ്റിലും പിടിക്കാതെ. நற்குண பரபிரம்மம் பிரிவது அப்படிதான். மகாமாயை பிரிந்து சுத்தமாய அசுத்தமாயன்னு வருவோம். அது வேறொரு காணொலியில் சொல்லுவோம். மாயை பற்றி நிறைய இனி வரும் காணொலிகள் உற்பத்தியை பற்றியெல்லாம் சொல்லுவோம். இரண்டு பிரிவுகள் உள்ளன. அதை பற்றி இன்னொரு காணொலியில் பேசுவோம். இத்துடன் இந்த தேவதேவியின் நாமத்தில் இந்த காணொலி முடிவு பெறுகிறது. அனைவருக்கும் வணக்கம்.